Hi soldiers. என்னதான் நாம ஆப்பிள் பத்தி நிறைய வீடியோ போட்டாலும் நம்ம ஆபீஸ்ல இது வரைக்கும் ஒரு ஆப்பிள் டிவைஸ் கூட இல்லை. அதுக்காக தான் நாம இப்போ ஒரு ஆப்பிள் டிவைஸ் வாங்கியிருக்கோம். அது என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? ஆப்பிள் MacBook M2 Air. ஆப்பிள் MacBookல இருக்கிற சீப்பான இப்போ இருக்கிற மாடல் இதுதான். அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். But you can't do this to me. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்பிள் M2 லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 15 ல இருந்து 30 நாள் யூஸ் பண்ணி என்னோட ரிவ்யூ என்ன அப்படின்ற சொல்ல போறோம். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ரொம்ப விவசாய வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க PC Doc, இது உங்க PC Doc ரிவ்யூஸ் ஆப்பிள்ஸ் MacBook Air M2. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு சொல்லி ஆகணும். This video is sponsored by Tenorshare 4U key. இந்த 4U key அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுக்காகனா உங்களோட ஐபோன்ல ஸ்கிரீன் லாக் ஆனாலோ இல்ல MDM லாக் இருந்தாலோ இல்ல ஸ்கிரீன் டைம் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணாலோ இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செகண்ட்ஸ்ல போனை வாங்கிட்டு அதுல இருக்க ஆப் ஐடி ரிமூவ் பண்ணனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைலை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க ரிமூவ் ஆப் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருக்க ஆப் ஐடி வந்து ரிமூவ் ஆயிடும். இதே மாதிரி உங்களோட ஐபோனோட ஸ்கிரீன் லாக் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறமா MDM லாக்க பைபாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சோல்ஜர்ஸ் 3 பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டெனோஷரோட 4G கீயோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. அந்த 3 பேர் யாருன்றதை லேட்டரா கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஃபிக் எலிமெண்ட் இருக்கும், ஒரு ஸ்கிரீனோட வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். பட் பாத்தீங்கன்னா எல் மாதிரி வந்து லேப்டாப் வந்து நிக்க வச்சு வச்சிருக்கானுங்க. அதை விட இது நல்லா இல்ல. சோ இது வந்து லைட்டா டிசப்பாயிண்டிங். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். அண்ட் இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா 8GB மெமரி அண்ட் 256GB SSD ஸ்டோரேஜ். என்ன ப்ரோ 256GB SSD போதுமான்னு கேட்டீங்கன்னா நாம பெரும்பாலும் சர்வர்லயே வச்சு ஒர்க் பண்ண போறதுனால நம்ம வந்து நமக்கு வந்து பெருசா தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் SSD வந்து வாங்கி இதில் போட்டுக்கலாம். பட் RAM தான் வந்து 8GB. ஏன்னா அதுக்கு மேல நம்ம போனோம்னு வைங்களேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாங்க. என்னடா ஒரு ஊத்தப்ப 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு. ஸோ வெளியே பார்த்தோன்னா பெருசா எதுவுமே இருக்காது. ஆப்பிள் டிவைஸ்னால அப்படிதான், ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஒயிட் கலர்ல இருக்கும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மாதிரி. Are you sure about that? அன்பாக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ப்ராசர் எடுத்து வந்து வச்சிருந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்தது இது ஒரு ஆப்பிள் டிவைஸ், நமக்கு எந்த ஒரு கத்தியும் தேவைப்படாது, ஈவன் ப்ராசர் தேவைப்படாதுன்ட்டு இதை வந்து வர வச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பீல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி இழுத்தாலே போதும். இந்த சைடு என்ன பண்ணலாம்னா ஓபன் பண்ணுவோம். ஒண்ணும் ஆகலையோ. என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஏன்னா இது ஓபன் பண்ணா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட கலர் வந்து பாத்தீங்கன்னா மிட்நைட் பிளாக். ஓபன் பண்ணனும் வைங்களேன் இந்த லேப்டாப் இருக்கிறது ஆக்சுவலா M1 ஓட இது கொஞ்சம் ஹெவி தான். பட் சைஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் இது ஹெவி. இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா M2 கொஞ்சம் வந்து பவர் ஹங்கிரின்னு சொல்றத விட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமா போகும் சொல்ஜர்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீட் சிங் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னா ஃபேனும் கிடையாது இதுல. ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மேக் சேஃப் இருக்கு. பவர் அடாப்டர் இருக்கான்னு தெரியல, கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சோல்ஜர்ஸ் இதுலயாவது உங்க கொடுத்தீங்களா? ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா? ஆனா இது எனக்கு தெரிஞ்சு டம்மியான பவர் ஆப்டர் தான் நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர். இதுக்கு மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிறதுல லோயஸ்ட் வேரியன்ட் தான் கொடுப்பாங்க. தெரியுதுங்களா? 30 வாட். நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா அதிகமான வாட்டேஜ் இருக்க சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க. சும்மா இரேண்டா. இது வந்து பாத்தீங்கன்னா எலிமருந்து சீட்டு. ஆனா இதுக்குள்ள ஸ்டிக்கர் இருக்கு, வேணா இதை ஒட்டிக்கலாம். இதுக்கான பெருசா தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட MacBook எடுப்போம். தட்டு மாதிரி இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கணும். உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறது தான் போமா. நான் கவர் நினைச்சேன், பேப்பர் ஈகோ ஃப்ரெண்ட்லியா பேப்பர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்ஜர்ஸ் தெரிகிறது ஆப்பிளோட லோகோ. இதுக்கு தான் காசு வாங்கிட்டான். பட் இருந்தாலும் ஒன்லி ஹார்ட்வேர் நல்லா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து நல்ல விஷயம் பண்ணிடலாம் சொல்ஜர்ஸ். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஆன் பண்ண உடனே லேப்டாப் ஆன் ஆகணும்ட்டு அது இன்ஸ்டன்ட் பூட். வெரி குட்ரா, கை குடு. வெரி குட்டா. பரவாயில்ல, பெருசா இருக்கு சொல்ஜர்ஸ். மேக்புக் மாதிரி சைஸ் அதே சைஸ் இல்ல, இது கொஞ்சம் பெருசு. M1 மாதிரி கிடையாது, M1 கொஞ்சம் பெருசு. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இந்தியா. வடக்கு நண்பர் இருக்காரு பாப்போமா? இருக்காரு சொல்ஜர்ஸ். இங்க வடக்கு. நமஸ்தே சார். வடக்கு நண்பருக்கு மொழி இருக்கிறது, இங்கிலீஷ் இந்தியா இருக்கு. அது போதும் நமக்கு. நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் கண்ட்ரி. இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு நான் ஆப்கானிஸ்தான் செலக்ட் பண்ண போறேன். இந்த அநியாயம் பண்றியடா. ஓகே சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க கேமரா பாருங்க, ஃப்ரண்ட்ல இருக்க வெப் கேமரா அவுட்புட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இந்த லேப்டாப்பை வந்து ஒரு 15 ல இருந்து ஒரு 30 நாள் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்ல என்னோட யூசபிலிட்டி எப்படி இருக்கு, எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு PCMR கை. நான் வந்து மேக்கு புதுசு, அவ்வளோவா வந்து பாத்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேம்ஸ் வந்து பில்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிருக்கேன் எக்ஸ்கோர்ட்ல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு
15 நாளுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறேன்னா, நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ரிவ்யூ என்ன அப்படின்றத தெளிவா பார்ப்போம். அது வரைக்கும் பாய். Over 1 month later. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மேக்புக் ஏர் M2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வாரங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு வச்சுங்களேன். ஸோ இந்த மேக்புக் எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? கம்பேரிசன் தான் நமக்கு முக்கியமாக தேவை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைட்டில் இருக்க மாதிரி இந்த லேப்டாப் வந்து ஒரு 1,07,000 ரேஞ்சுக்கு வர ஒரு பிசியோட கம்பேர் பண்ண போறோம். ஏன் 1,07,000னா இந்த லேப்டாப் அமேசான்ல இப்போதைக்கு 1,07,000 தான் இருக்கு. சரி ஓகே, அந்த பிசி எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பாருங்க சோல்ஜர்ஸ், இதுதான் அந்த பிசி. இது தெரியுதுங்களா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கில் முதல்ல பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் தான். சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் என்ன? சினி பெஞ்ச் R23 தான். நமக்கு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கில் ஆப்பிள் மேக்புக் M1 ஏர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் 1503 ஸ்கோரும், மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் கிட்டத்தட்ட 7759 ஸ்கோரும் கிடைச்சிருந்தது. பட் இப்போ இந்த M2 நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? சிங்கிள் கோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1582 ஸ்கோரும், மல்டி கோரில் பார்த்தீங்கன்னா 8510 ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 1000 ஸ்கோர் கிட்ட அதிகமாயிருக்கு. இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் தான். அதே மாதிரி பிசில பார்த்தோம்னா சினிபெஞ்ச் R23 நமக்கு கிட்டத்தட்ட மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல 15603 ஸ்கோர் கிடைக்குது. இது ரொம்ப 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 பெரிய அமௌண்ட். அதே மாதிரி சிங்கிள் கோர்ல பாத்தீங்கன்னா 1589 ஸ்கோர்ஸ் கிடைக்குது. சிங்கிள் கோர்ல பெரிய பூஸ்ட் இல்லனாலும் மல்டி கோர்ல எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இந்த சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கை மட்டும் வச்சு நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ரியல் டைம் பெஞ்ச் மார்க்ஸை நம்ம பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். முதல்ல வீடியோ ப்ரொடக்ஷன் பழைய M1 நமக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, டைம் லைன்ல எமோஜி ஃபைல்ஸ் வரும்போது மட்டும் லாக் இருந்தது. மற்றபடி பெரிய ஷட்டர் இல்ல. அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஏரியா எக்ஸ்ட்ரா போடும்போது நிறையவே லாக் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் பழைய வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா. பட் இந்த மேக்புக் M2ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் 1080p ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுல எந்த ஒரு லாக்குமே இல்லை. என்ன நீங்க பண்ணாலுமே சரி. இது ஒரு M2 சிப், ஆப்பிளோட சிப். அப்போ ப்ரோரஸ் நல்லா ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரோரஸ் 4K ஃபுட்டேஜ் நம்ம எடிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிளேபேக் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸ் கிடையாது. ஈவன் அந்த ஃபுட்டேஜை நான் கிட்டத்தட்ட 400% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணியிருந்தேன். அப்பயுமே எந்த ஒரு லேகுமே இல்லை. ஆனால் அந்த 400% ஸ்பீட் பண்ணப்பட்ட அந்த ஃபுட்டேஜ் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போடும்போது மட்டும் நமக்கு லேக் ஆகுது. இதையே நம்மளோட பிசியோட கம்பேர் பண்ணோம்னா பிசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகுமே இல்லை. நீங்கள் 4K ஃபுட்டேஜ் போட்டாலும் சரி, இல்லை 1080p ஃபுட்டேஜ் போட்டாலும் சரி, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டாலும் சரி, எதை போட்டாலுமே எந்த ஒரு லேகுமே இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் பிசி வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே ஒர்க் பண்ணுது. இது ப்ரீமியர் ப்ரோ ரெண்டர் டைம் பார்த்தோம்னா அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்கு. பழைய M1 பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 51 செகண்ட்ல வந்து வீடியோ ரெண்டர் பண்ணிடுச்சு. ஆனா இப்போ இருக்கிற இந்த M2 பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 20 செகண்ட்லயே ரெண்டர் பண்ணிடுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்மளோட பிசியே கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 22 செகண்ட் எடுத்துக்கிச்சு அந்த வீடியோ ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணதுக்கு. இந்த குட்டி பெட்டி லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் முன்னாடியே நம்மளோட ப்ராஜெக்ட்டை ரெண்டர் பண்ணிடுச்சு. இது ரொம்ப பெரிய விஷயம். பட் அதுக்காக இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லேப்டாப் எடிட்டிங்காக வாங்கலாம்னு முடிவு எடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. என்னோட கன்க்ளூஷனை முழுசா சொல்றேன். அப்படியா? சரி. இதுக்கப்புறம் நம்மளோட மெஷின்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம். பிளெண்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு BMW சாம்பிள் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ரெண்டர் பண்ணி பார்த்தோம். CPU அண்ட் GPU ரெண்டுத்துலயுமே. நம்மளோட பழைய MacBook Air M1 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 9 செகண்ட் எடுத்துக்குது CPU ரெண்டரிங்ல. இதே GPU ரெண்டரிங்ல பார்த்தோம்னா 8 நிமிஷம் 3 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஆனா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த M2 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா CPU ரெண்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 நிமிஷத்துல முடிச்சிடுது. அதே மாதிரி GPU ரெண்டர்ல பாத்தீங்கன்னா வெறும் 1 நிமிஷம் 47 செகண்ட்லயே ரெண்டர் முடிச்சிடுது. ஸோ இந்த M1 to M2 பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ரெண்டரிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிலிகானுக்காக ஆப்டிமைஸ் கூட பண்ணியிருக்கலாம். கடைசியாக பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த M2 சிப்பை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி டைம்லேயே வந்து ரெண்டரிங் முடிச்சிருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 45 செகண்ட்ல வந்து CPU ரெண்டரையும் GPU ரெண்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 47 செகண்ட்லேயும் முடிச்சிருது. ஏன் அப்படின்னா நம்மளோட GPU வந்து பார்த்தீங்கன்னா RTX 3060 சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் முடிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதுக்கெல்லாம் வந்து MacBook ஓகேவா தான் இருக்கும்னு தெரியும், ஆனா கேம் டெவலப்மெண்ட் ஓகேவா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. சோ அதுக்காக யூனிட்டியுமே நம்ம இதுல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தோம். யூனிட்டி என்ஜின்ல 3D கேம் கிட் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணி பார்த்தோம். அதில் நமக்கு எவ்வளோ FPS கிடைக்குதுன்னா ஆப்பிள் M1ல பார்த்தீங்கன்னா நமக்கு 30லேருந்து 40 FPS வரைக்கும் கிடைக்குது. M2ல பார்த்தீங்கன்னா 47லேருந்து 52 FPS வரைக்கும் கிடைக்குது. ஆனால் பிசியில் கதையே வேற, கிட்டத்தட்ட 150லேருந்து 170 FPS கிடைக்குது. ஏன் அப்படின்னா அதில் GPU வந்து வேற பவர்ஃபுல். ஸோ அதில் நமக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அதே ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணியும் பார்த்தோம். M2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 32 செகண்ட் எடுத்துக்குது நம்மளோட ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷம் 43 செகண்ட்லேயே ரெண்டர் முடிஞ்சிருது. இது ரொம்பவே கம்மியான டைம்.
M2ல எடுத்துட்டு இந்த 8 நிமிஷம்ன்றது ரொம்ப அதிகமான டைம் தான். பட் PC நமக்கு யூனிட்டி எடிட்டர்ல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கடைசியா கேமிங் ப்ரோ இதுல போய் கேம் ஆடுவாங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இருந்தாலும் அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா கேமும் இதுல ஆக்சுவலா ஒர்க் ஆகாது ஆப்பிள்ல. பட் இருந்தாலுமே இதுல பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி சப்போர்ட் ஆகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் டூம் ரைடர் நமக்கு M1 சிப்ல நமக்கு 18லேருந்து 24 FPS கிடைச்சது. பட் M2ல வந்து பார்த்தீங்கன்னா GPU கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் 35லேருந்து 36 FPS கிடைச்சிருக்கு. பட் இதுவே பிசியில் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக அதிகமாக தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 214 FPS கிடைக்குது பிசியில். இதுதான் சோல்ஜர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்க பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,07,000 கொடுத்து பில்ட் பண்ண பிசி கண்டிப்பாக பெரும்பாலான எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த MacBook M2ஓட. பட் மேட்ரு என்னன்னா அப்படி இருந்துமே பிசி தான் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா பிசி ஆப்வியஸாக பெஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் M2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்கோடிங் லைக் டிரான்ஸ்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் ப்ரீமியர் ரெண்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் 20 செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நிமிஷம் 22 செகண்ட் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட பிசிக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அப்படின்னும் போது என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிசி தான் பில்ட் பண்ணணும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு vlogger இருக்கீங்க நான் வந்து ஆன் த கோல் எடிட் பண்ணுவேன் அப்படியே போயிட்டு எடிட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த MacBook M2 வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் நீங்கள் FCP நீங்கள் டவுன்லோட் பண்ணி FCP யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது வாய்ப்பு இருக்கு கம்பேரிங் டு Adobe Premiere Pro. 3D மாடலிங் 3D ரெண்டரிங்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3D மாடலிங் 3D ரெண்டரிங்லாம் M2 வந்து ப்ரிஃபரபிளே கிடையாது. அப்புறம் கேமிங்ல அதே தான் கேமிங்ல வந்து பெரிய மேட்டர் கிடையாது சொல்ஜஸ். மேக் வந்து கேமுக்காக வாங்குறதே தப்பு. கடைசியாக யூனிட்டி எடிட்டர் கேம் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்ண போறோம்னா அதுக்குமே இது வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா 2D கேம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃப்ளட்டர் இல்லைனா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவேன். கூட சேர்த்து நான் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்க போகிறேன் இல்லை UI UX பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை AR ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறனாலுமே அது இல்லாமல் இதில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் எனக்கு இதுதான் முக்கியம்னா கண்டிப்பாக பிசி தான் போய் ஆகணும். ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு கொஞ்சமாக பெர்ஃபார்மன்ஸ் போதும் எனக்கு அதிகமான வந்து ஈஸ் ஆஃப் யூஸ் வேணும் நான் எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக M2 வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். 1,00,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் வாங்கலாம்னா இந்த லேப்டாப் ஒர்த்து கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் இதை பிரைமரி டிவைஸாக வாங்கி நீங்கள் எடிட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் இதை செகண்டரி டிவைஸாக வச்சுக்கலாம் கேட்டால் தாராளமாக வச்சுக்கலாம். நானே அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன். வீட்டுக்கு வர சொல்லுங்க வெச்சுக்கிறேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா MacBook M2ன்றது உண்மையாக நல்ல மிஷின் தான் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக சொல்ல பர்சனலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ பிசி மாஸ்டர்ஸ்லேருந்து இது நல்லா இருக்கு இதுவாக இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு. பட் பிசியும் மேக்கையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது சொல்ஜஸ். ஏன் அப்படின்னா அது வேற பர்பஸ் இது வேற பர்பஸ். ஸோ இதோட பர்பஸ் என்னவோ அது கரெக்டாக அது வந்து பண்ணுது. ஸோ இதுதான் சொல்ஜர்ஸ் என்னோட கருத்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்க நினச்சிங்க வாங்க தப்பு கிடையாது. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ நம்ம நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும் புதுசாக ஏதாவது கண்டென்ட் போடுங்க ப்ரோ அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா அந்த கண்டென்ட்டோட டாபிக்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதே பெஞ்ச் மார்க் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும் சோல்ஜர்ஸ். ஸோ அந்த பெஞ்ச் மார்க் ஆகாது லைக் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.